ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வ்ளாக்ஸ்டர். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் காலையில ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். அப்படியே டயர்டா அப்படியே பால் குடிச்சிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒரு 5:30க்கு தான் எந்திரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் 5:30க்கெல்லாம் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டேன் நான். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வாங்க நம்ம எங்க போறோம்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே ஒரு சர்ப்ரைசிங்கான ட்ரிப் வந்து நம்ம போறோம்னு நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அந்த ட்ரிப்பு வந்து நம்ம போறோம். ஒரு 2025ஓட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்கு தான் நம்ம போறோம். இப்போ துபாய் போறதுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. சரி, சென்னையில தான் ஃப்ளைட்டு துபாய்க்கு. அதனால தான் நம்ம இப்போ ஏர்லி மார்னிங்ல எந்திரிச்சு சென்னைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ லக்கேஜ்லாம் காருக்குள்ளார வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹைவேல ஜாயின் ஆயிட்டோம். இப்போ நமக்கு வந்து நாளைக்கு தான் நம்ம சென்னைக்கு வந்து துபாய்க்கான ஃப்ளைட்டு. ஆனால் இன்னைக்கே கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இந்த டே 1 ஆஃப் நம்ம சென்னை எங்கெல்லாம் போறோம், என்ன பிளான் தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. இப்போ வாங்க, இப்போ சென்னையில் என்னென்னலாம் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். காலையில் சீக்கிரமாக ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சதுனால செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால நான் கார்லேயே தூங்கிட்டேன். நான் தூங்கினோடனே நம்ம ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். அங்கே சென்னைக்கு பக்கத்துலேயே ஒரு கெஃபே இருந்துச்சு. ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் சரி பிரேக் எடுக்கலாமே இந்த கெஃபேல தான் நாங்கள் நிறுத்தினோம். இங்கே வந்து டீ, காஃபி, அதுக்கப்புறம் பப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னா திரும்பி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணியாச்சு. கெஃபேலேருந்து கிளம்பின உடனே ஒரு 1 hour கழிச்சு நம்ம சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. சரி, ஹோட்டலுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுமே, சரி லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு சரி லஞ்சு சாப்பிட்றதா போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் சென்னைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து புகாரி ஹோட்டல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப பிரியாணிக்கு வந்து ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அங்கே போய் நம்ம லஞ்ச் சாப்பிட்டு பார்க்கலாமே. இப்போதான் நான் உள்ளார என்டர் ஆகிட்டு இருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து புகாரி ஹோட்டலுக்குள்ளார வந்து நம்ம என்டர் ஆயிட்டோம். இங்கே வந்து ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுட்டுமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் லாலிபாப், அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச வந்து ஒரு அமெரிக்கன் சாப்ஸி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. இங்கே வந்து எனக்கு பிடிச்சது அமெரிக்கன் சாப்ஸி தான். ஆனால் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இங்கே புகாரி ஹோட்டலுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணுங்க. ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. இங்கே நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அவே தான் டிஸ்டன்ஸு ஜோன் ஹோட்டலுக்கு. ஆனால் நான் வந்து கோயம்புத்தூர்லேயே ஜோன் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். சரி, இங்கேயும் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக சரி சென்னையிலையும் ஹோட்டல் இந்த ஜோன் ஹோட்டலு புக் பண்ணிடலாம். இப்போ தான் புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜோன் ஹோட்டலுக்குள்ளார வந்து ரீச் ஆயிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாடு சம்மந்தப்பட்டமான நிறைய ஸ்டாச்சூஸ், கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் ஆட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ரிசப்ஷனில் வந்து செக்இன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ரிசப்ஷனில் வந்து கீ கொடுத்துட்டாங்க. நான்
இப்போ வந்து ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் வந்து புக் பண்ண ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசிடென்டல் சூட் ரூமு. இங்க வந்து அங்க வந்து நெறையா லக்கேஜஸ்லாம் வச்சிருக்கிறதுனால, நாங்க சூட் ரூமே புக் பண்ணிடலான்னு புக் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால், அதுக்கப்புறமா ஒரு டைனிங் ரூம், அதுக்கப்புறமா ஒரு பெட்ரூம் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ஆம்பியன்ஸ் எல்லாமே. கலரும் சூப்பரா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் அங்க பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அங்க. சூப்பரா இருந்துச்சு ரூமே. இங்க வந்து நான் வந்து ஒரு 2 நாள் இருக்க போறேன். இங்கேயே ஸ்டே பண்ற மாரி இருக்க போறேன். அதனால தான் கொஞ்சம் பெரிய ரூமா புக் பண்ணலாமேன்னு புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள ரீச் ஆனோனே ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா லாங் ஜர்னினால. 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்த உடனே, சரி நாங்க வந்து லிஸ்ட் வச்சிருந்தோம். சாயங்காலம் வந்து இந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சென்னையிலன்னு. இப்பதான் ரெடி ஆயிட்டு நான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். இப்ப வாங்க நம்ம சென்னையில வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு ஒரு 7:00 இருக்கும். இப்ப நான் வந்து எங்க போலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், சரி நெறைய துபாய்க்காக நெறைய கிளாத் மெட்டீரியல்ஸ் இருக்கும். நெறைய விஷயங்கள்லாம் வாங்கணும்னு சரி, ஃபீனிக்ஸ் மால் போலாம். அங்கேயே ஒரு இடத்துலயே நல்லா நெறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். சரி அங்கேயே வாங்கிடலாமே, இப்ப நம்ம ஃபீனிக்ஸ் மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்ப நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல்ல இருந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இப்ப நம்ம வந்து ஃபீனிக்ஸ் மால் வந்து ரீச் ஆயிட்டோம். சரி கார் பார்க்கிங் பண்ணிட்டு இப்ப நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க உங்களுக்கே தெரிஞ்ச மாரி நெறைய பிராண்ட்ஸ் இங்க இருக்கு. நாங்க முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே நாங்க வந்து டிசைட் பண்ணிட்டோம். இந்த மாரி அவங்கவங்களுக்கு எந்த பிராண்ட்லாம் எந்த கடையில போய் வாங்கலான்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். அதுக்காக நாங்க லைனா போய் வாங்கிட்டு இருக்கோம். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைனா எல்லாமே வாங்கிட்டு இருக்கும்போது, நாங்க அங்க ஃபீனிக்ஸ் மால்லயே ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா, நெறைய ட்ரெஸ் பார்த்து எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ட்ரையல் பார்த்தெல்லாம். ஆனா, நாங்க ஃபாஸ்ட்டா தான் எடுத்தோம். அப்பயே ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நாங்க மினி ஷோ, அதுக்கப்புறம் வெஸ்ட் சைட்லலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்ப நாங்க எல்லாமே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு, இப்ப நம்ம பில்லிங் கவுண்டர்ல தான் இருக்கோம். அத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து சென்னையில வந்து நெறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க. நாங்க ஒரு ஒரு டைமும் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இப்ப வந்து யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ, சரி ஒரு டின்னர் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க வர சொல்லியிருக்கோம். அங்க வந்து சும்மா ஹேங் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாமேன்னு அதனால தான் அங்க வர சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம அங்க தான் போயிட்டுருக்கோம். இப்ப நம்ம வந்து டின்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டி நகர்ல தான் நாங்க வந்து ஒரு ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நெறைய செலிப்ரேஷன்ஸ், பர்த்டே பார்ட்டி இந்த மாரி நெறைய நடக்கும் இங்க. சரி அங்கேயே கேதர் பண்ணிக்கலாமேன்னு அங்க தான் நாங்க இங்க டின்னருக்கு போயிட்டுருக்கோம். இப்ப நாங்க வந்து ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து ஆம்பியன்ஸே சூப்பரா இருந்துச்சு. ஆனா நெறையா இடத்த நாங்க வந்து காமிக்க முடியாது. ஏன்னா சில பிரைவசி ரீசன்ஸ்க்காக. இந்த ரெஸ்டாரண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூபர்ஸ் வந்து இங்க வந்து நெறைய பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாரி நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்திருப்பவே ஒரு 4 செலிப்ரேஷன் நடந்துச்சு. சரி அவங்க கிஃப்ட்லாம் அவங்க சர்ப்ரைஸ்லாம் காமிக்க வேண்டாமே, பிரைவசியா இருக்கட்டுமேன்னு சில விஷயம்லாம் காமிக்க முடியல. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க ஃபுட்டெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இங்க ஆம்பியன்ஸ் தான் இப்படி இருக்கும், ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரியாமலே நாங்க வந்துட்டோம். ஆனா ஃபுட்டு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாவும் இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க பில் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க யாராச்சும் சென்னையில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாரி நெறைய செலிப்ரேஷன் வந்து இங்க நடக்கும். இந்த மாரி நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. இங்க நாங்க வந்து ஃபுட் என்ஜாய் பண்றோமோ இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட சூப்பரா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போதே டைம பார்த்தா
திடீர்னு ஒரு 12 அந்த மாதிரி ஆயிடுச்சு, மிட் நைட் ஆயிடுச்சு. டைம் போனதே தெரில. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம தங்குற ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, ஒரு மணி நேரம் ட்ராவலு. ஆனால் மிட் நைட்டுனால கொஞ்சம் டிராஃபிக்லாம் இல்லை, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஹோட்டலுக்கு போயிட்டோம். நாளைக்கு நான் இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். செம்ம டயர்டு. இப்போ நான் போய் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு இந்த மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், எத்தனை மணிக்கு வந்து ஃப்ளைட் எங்களுக்கு துபாய்க்கு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happened. It will change one day. Thank you.